தேவனுடைய பார்வையிலே தாவீது தானே இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்தான். பிறகு ஏன் தேவன் சவுலை கொடுத்தார்? நான் பெரிய பாவம் செய்துவிட்டேன், தேவன் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வாரா? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய சுய மகிமைக்காக நாம் ஜெபித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை இந்த வீடியோக்களில் நீங்கள் கேட்டு உணருங்கள். எனக்கு என்ன கொஸ்டின்னா, அந்த நியாயாதிபதிகள் அதுக்கப்புறம் ராஜா அவங்க கேட்டதுனாலதான் கொடுக்கப்படுதா, இல்ல தேவனோட பிளான்ல அவங்க தாவீது வர வரைக்கும் நியாயாதிபதிகள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராஜா வரணுங்கிற பிளானும் இருந்திருக்கும். தேவன் ராஜாக்களை கொடுக்கணும்ன்ற பிளான் இருக்கு சிஸ்டர். யூதா கோத்திரத்துல இருந்து ராஜா வரணும். அந்த ராஜா யாருன்னா கிறிஸ்து. அவர் தான் அவருக்கு அடுத்து இருக்கிற, அவர் தான் அந்த ராஜாவே, உரிமைக்காரரானவர் அவர் தான். ஆனா ஜனங்கள் இப்ப கேட்கறாங்க, எங்களுக்கு ராஜா வேணும், ராஜா வேணும், மனுஷ ராஜா தான் வேணும். சரி, யூதா கோத்திரத்துல இருந்து கொடுக்குறேன். ஒருவேளை இஸ்ரேல் மக்கள் கேட்டே இல்லை, அவர் தான் ராஜாவா இருந்திருக்காரு. சரி, தேவனுக்கு தெரியுமா இவங்க கேட்குவாங்க? தெரியும், நல்லா தெரியும். கேட்கும். எப்போ கேட்குவாங்க, எந்த காலத்துல கேட்குவாங்க தெரியுமா? தெரியும். இப்போ அதனால தாவீதை ஒரு முன்னாடியே பிறக்க வச்சிருக்கலாம்னா இல்ல, அது அவருடைய திட்டம் இல்ல. சரியான நேரத்துல காலம் நிறைவேறும் போது அவர் ஏற்படுத்தின ராஜாக்கள் வருவாங்க. அப்ப இவங்க இஸ்ரேல் மக்கள் காத்திருந்துக்கணும். ஒரு காலகட்டத்தில் அவர் கூட கொடுத்திருக்காரு, நீங்க இப்போ உங்களை யுத்தத்துல எல்லாம் வழி நடத்துறதுக்கு நான் உங்களுக்கு மனுஷ ராஜாக்களை தர, அது ஏதோ ஒன்று கொடுத்திருக்காரு. இவங்க பொறுமையா இருந்துட்டாங்க. அப்ப கூட சொல்றாங்க, ராஜாக்கள் அவங்க வேணும்னா போய் சொல்லு, ராஜாக்கள் நான் கொடுக்குற ராஜாக்கள் ஏற்படுத்திக்கிட்டோம், ஆனா அந்த ராஜாக்கள் உங்க பிள்ளைகளை அடிமை பண்ணுவாங்க, நீங்க உங்ககிட்ட இருந்து திருடி சாப்பிடுவாங்க, உங்களை அடிமை தனத்தை வைக்கும், பரவாயில்லையான்னு கேளுங்க. சரின்னு வாங்க, சரி எடுத்துக்கோங்க. சரிங்க, அப்போ இவங்க கேட்காம இருந்தா டைரக்டா இயேசு கிறிஸ்து தான் ராஜா, அந்த பிளான் தான் சொல்றீங்களா? அதுதான் பிளான் இல்லங்க, தேவனுடைய திட்டம் அங்கதான் போய் நிக்குது. இதனால தேவன் தன்னுடைய பிளானை மாத்திக்கினார்னு அர்த்தம் வராது. அவருடைய திட்டம் கிறிஸ்து தான் நிக்குது. கிறிஸ்து தான் அந்த ராஜா. ஆனா இஸ்ரேல் மக்கள் கேட்குவாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இதுதான் அவர் முடிவை ஆரம்பத்தில் சொல்லக்கூடியவர். அவருடைய ஞானம் அப்பேற்பட்டது, எல்லாமே தெரியும். அப்போ அவருடைய திட்டம்ன்ற ஞானத்துல இதெல்லாம் தெரியும். இதுதான் நடக்குது, அடுத்தடுத்து இந்த மக்கள் இதான் பண்ண போறாங்க. அப்ப இவங்க கேட்கும் போது என் இருதயத்துக்கு ஏற்ற ராஜா யாருன்னா தாவீது. அதாவது அவர் தேடினா இருக்கும், அந்த மாதிரி தான் ராஜா வேணும். அப்ப என் இருதயத்துக்கு ஏற்ற ராஜா பார்க்க போனா கிறிஸ்து தான் உரிமைக்காரன், அவர் தான் வரணும். அவருக்கு ஒரு நிழலாக தாவீது இருக்கார். அதனால்தான் கிறிஸ்துவ தாவீதின் குமாரனே, தாவீதுக்கு உடைய வேறு நல்லா பேசப்பட்டிருக்கும். ஏன்னா கிறிஸ்துவோடைய குணத்தை தாவீது சில நேரத்துல காமிச்சிருப்பார். எல்லா ராஜாக்கள் பற்றிலும் மேலானவர். தேவனுக்கு தப்பு பண்ணாரு, அவர் சுட்டி காட்டின உடனே திருந்திடுற ராஜா, மனம் திருந்துற ராஜா. இந்த மாதிரி ரொம்ப இஸ்ரேல பார்க்கவே இல்லைங்க, தாவீதை போல யாருமே இல்லை. அப்ப அவருக்கு தெரியும் இஸ்ரேல் மக்கள் கண்டிப்பா ராஜாக்களை கேட்குவாங்க. அவருடைய ஞானத்துல தெரியும். அவங்க கேட்கும் போது என் இருதயத்துக்கு ஏற்ற ராஜா தாவீது, இவர் தான் வருவாங்க. ஆனா முன்னாடியே கேட்டுருவாங்க. இப்ப சவுல் கொடுக்குறேன், அவங்க கேட்பாங்கன்னு தெரியும். அதனால அவங்க மனுஷராஜா கேட்பாங்க அப்படிங்கறதுக்காக தாவீது தேவனுடைய ஞானத்துல இதெல்லாம் தெரியும் சிஸ்டர். அதனால தாவீதை ஏற்பாடு பண்ணார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். வேத வசனத்தை கேட்காமல் ஜெபிக்கிற எல்லா ஜெபமும் நமக்கு முடிவிலே வேதனையை தான் கொண்டு வரும். அது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பு. எனவே அவருடைய சித்தத்தின்படி கேட்பதற்கு நாம் கவனமாயிருப்போம். தேவனுடைய பார்வையிலே தாவீது தானே இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்தான். பிறகு ஏன் தேவன் சவுலை கொடுத்தார்? நான் பெரிய பாவம் செய்துவிட்டேன், தேவன் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வாரா? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய சுய மகிமைக்காக நாம் ஜெபித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை இந்த வீடியோக்களில் நீங்கள் கேட்டு உணருங்கள். எனக்கு என்ன கொஸ்டின்னா, அந்த நியாயாதிபதிகள் அதுக்கப்புறம் ராஜா அவங்க கேட்டதுனாலதான் கொடுக்கப்படுதா, இல்ல தேவனோட பிளான்ல அவங்க தாவீது வர வரைக்கும் நியாயாதிபதிகள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராஜா வரணுங்கிற பிளானும் இருந்திருக்கும். தேவன் ராஜாக்களை கொடுக்கணும்ன்ற பிளான் இருக்கு சிஸ்டர். யூதா கோத்திரத்துல இருந்து ராஜா வரணும். அந்த ராஜா யாருன்னா கிறிஸ்து. அவர் தான் அவருக்கு அடுத்து இருக்கிற, அவர் தான் அந்த ராஜாவே, உரிமைக்காரரானவர் அவர் தான். ஆனா ஜனங்கள் இப்ப கேட்கறாங்க, எங்களுக்கு ராஜா வேணும், ராஜா வேணும், மனுஷ ராஜா தான் வேணும். சரி, யூதா கோத்திரத்துல இருந்து கொடுக்குறேன். ஒருவேளை இஸ்ரேல் மக்கள் கேட்டே இல்லை, அவர் தான் ராஜாவா இருந்திருக்காரு. சரி, தேவனுக்கு தெரியுமா இவங்க கேட்குவாங்க? தெரியும், நல்லா தெரியும். கேட்கும். எப்போ கேட்குவாங்க, எந்த காலத்துல கேட்குவாங்க தெரியுமா? தெரியும். இப்போ அதனால தாவீதை ஒரு முன்னாடியே பிறக்க வச்சிருக்கலாம்னா இல்ல, அது அவருடைய திட்டம் இல்ல. சரியான நேரத்துல காலம் நிறைவேறும் போது அவர் ஏற்படுத்தின ராஜாக்கள் வருவாங்க. அப்ப இவங்க இஸ்ரேல் மக்கள் காத்திருந்துக்கணும். ஒரு காலகட்டத்தில் அவர் கூட கொடுத்திருக்காரு, நீங்க இப்போ உங்களை யுத்தத்துல எல்லாம் வழி நடத்துறதுக்கு நான் உங்களுக்கு மனுஷ ராஜாக்களை தர, அது ஏதோ ஒன்று கொடுத்திருக்காரு. இவங்க பொறுமையா இருந்துட்டாங்க. அப்ப கூட சொல்றாங்க, ராஜாக்கள் அவங்க வேணும்னா போய் சொல்லு, ராஜாக்கள் நான் கொடுக்குற ராஜாக்கள் ஏற்படுத்திக்கிட்டோம், ஆனா அந்த ராஜாக்கள் உங்க பிள்ளைகளை அடிமை பண்ணுவாங்க, நீங்க உங்ககிட்ட இருந்து திருடி சாப்பிடுவாங்க, உங்களை அடிமை தனத்தை வைக்கும், பரவாயில்லையான்னு கேளுங்க. சரின்னு வாங்க, சரி எடுத்துக்கோங்க. சரிங்க, அப்போ இவங்க கேட்காம இருந்தா டைரக்டா இயேசு கிறிஸ்து தான் ராஜா, அந்த பிளான் தான் சொல்றீங்களா? அதுதான் பிளான் இல்லங்க, தேவனுடைய திட்டம் அங்கதான் போய் நிக்குது. இதனால தேவன் தன்னுடைய பிளானை மாத்திக்கினார்னு அர்த்தம் வராது. அவருடைய திட்டம் கிறிஸ்து தான் நிக்குது. கிறிஸ்து தான் அந்த ராஜா. ஆனா இஸ்ரேல் மக்கள் கேட்குவாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இதுதான் அவர் முடிவை ஆரம்பத்தில் சொல்லக்கூடியவர்.
அவருடைய ஞானம் அப்பேற்பட்டது, எல்லாமே தெரியும். அப்போ அவருடைய திட்டம்ன்ற ஞானத்துல இதெல்லாம் தெரியும். இதுதான் நடக்குது, அடுத்தடுத்து இந்த மக்கள் இதான் பண்ண போறாங்க. அப்ப இவங்க கேட்கும் போது என் இருதயத்துக்கு ஏத்த ராஜா யாருன்னா தாவீது. அதாவது அவர் தேடினார், அந்த மாதிரி தான் ராஜா வேணும். அப்போ என் இருதயத்துக்கு ஏத்த ராஜா பார்க்க போனா கிறிஸ்து தான் உரிமைக்காரன், அவர் தான் வரணும். அவருக்கு ஒரு நிழலாக தாவீது இருக்கார். அதனால தான் கிறிஸ்துவ தாவீதின் குமாரனே, தாவீதுக்கு உடைய வேறு நல்லா பேசப்பட்டிருக்கும். ஏன்னா கிறிஸ்துவோடைய குணத்தை தாவீது சில நேரத்துல காமிச்சிருப்பார். எல்லா ராஜாக்கள் காட்டிலும் மேலானவர். தேவனுக்கு தப்பு பண்ணாரு, அவர் சுட்டி காட்டின உடனே திருந்திடுற ராஜா, மனம் திருந்துற ராஜா. இந்த மாதிரி ரொம்ப இஸ்ரேல பார்க்கவே இல்லைங்க, தாவீதை போல யாருமே இல்லை. அப்ப அவருக்கு தெரியும் இஸ்ரேல் மக்கள் கண்டிப்பா ராஜாக்களை கேட்குவாங்க. அவருடைய ஞானத்துல தெரியும். அவங்க கேட்கும் போது என் இருதயத்துக்கு ஏற்ற ராஜா தாவீது, இவர் தான் வருவாங்க. ஆனா முன்னாடியே கேட்டுருவாங்க. இப்ப சவுல் கொடுக்குறேன், அவங்க கேட்பாங்கன்னு தெரியும். அதனால அவங்க மனுஷராஜா கேட்பாங்க அப்படிங்கறதுக்காக தான் தாவீது தேவனுடைய ஞானத்துல இதெல்லாம் தெரியும் சிஸ்டர். அதனால தாவீதை ஏற்பாடு பண்ணார். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். வேத வசனத்தை கேட்காமல் ஜெபிக்கிற எல்லா ஜெபமும் நமக்கு முடிவிலே வேதனையை தான் கொண்டு வரும். அது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பு. எனவே அவருடைய சித்தத்தின்படி கேட்பதற்கு நாம் கவனமாயிருப்போம்.